நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வருடம் முழுவதுமாக நீங்க எங்களை பாதுகாத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya. இனி வரக்கூடிய வருடத்தையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் ஏசப்பா. இந்த மாதம் முழுவதுமாக உங்களுடைய கிருபை இரக்கமும் தயவு எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. இந்த ஜெப வேளையில ஏசப்பா இதுல ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அடியான மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே. நீங்க பெருகணும் நாங்கள் சிறுகணும் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள்
அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. நான் கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. என் குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே உடைய வார்த்தையை கேட்கும்படியா ஒரு ஜீவனை தந்து எங்களை வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நீரே ஒரு விடுதலையை கொடுங்க. நீர் விரும்புகிற உந்தன் சித்தம் செய்யும்படியாக இந்த ஜீவியத்திலே வாழத்தக்கதாக நீர் பிரயோஜனப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். கடந்த வாரங்கள் நம்ம ஆத்துமாவை குறித்து வாசித்தோம், தியானித்தோம். தேவ ஆவியானவர் இடைப்பட்டார். இந்த வாரத்துல நமக்கு குறிக்கப்பட்ட விஷயம் என்ன? சித்தம். யாருடைய சித்தம் நம்ம செய்யணும்? எதற்காக தேவன் இந்த உலகத்துல மனுஷனை சிருஷ்டித்தார்? இன்னைக்கு நம்ம என்ன சித்தம் செய்து கொண்டிருக்கிறோம்? இது எல்லாமே நமக்கு நம்மை ஆராய்ந்து அறிய கடவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு யோசனைகள், ஒவ்வொரு வகையான சிந்தனைகள், எதையாவது குறித்து சத்துருவானவன் களைகளை விதைத்து விட்டு போகிறான்னு வசனம் சொல்லுது. அது எப்படிப்பட்ட களைகளை விதைக்கிறான்? நம்ம தூங்குற வேளையில அவன் எப்படிப்பட்ட களைகளை விதைக்கிறானா? உலகத்தின் காரியத்திலும் உலகத்தின் மாய்மாலத்திலும் சிக்கிக் கொள்ளத்தக்கதான களைகளை அவன் விதைத்து விட்டு போகிறான். அந்த கலை என்ன பண்ணுதுன்னா, நம்ம வேத வசனத்தை தியானிக்க விடாதபடியாக, தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதபடியாக, நம்ம அனுதின வேத வாசிப்பையும் ஜெபத்தையும் கூட்ட முடியாததாக, அது நம்ம அந்த கலை என்ன பண்ணுதுன்னா அங்கும் இங்குமா ஆசோலேஷன் பண்ண வச்சு, உலக மயக்கத்திலும் பொருளாதாரத்திலும் சிக்க வச்சு, ஆவிக்குரிய பரம தகப்பனுடைய அழைப்பை மறந்தவர்களாய், திக்கற்றவர்களாக, அந்நகர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, அனாதைகளாக திரிகிற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இன்னைக்கு ஒவ்வொரு வகையான வேஷங்கள், ஒரு
காம்படிஷன் வருதோ அந்த காம்படிஷன்ல என்னென்ன மாதிரியான வேஷங்களை போடணும், என்ன டான்ஸ் பிராக்டிஸ் அதுக்கு தக்க மாதிரியான வேஷங்களை தரித்துக் கொள்றாங்க. ஒரு நாடகம் போடணுமா அதுக்கு தக்க மாதிரி வேஷங்களை தரித்துக் கொள்றாங்க. ஒரு உலக பிரகாரம் விஷயத்துல அநேக வேஷங்களை மனுஷன் தரித்து கொண்டிருக்கிறான். மனுஷனுடைய சுபாவம் இருதயத்திற்குள்ளதாக அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்குன்னா ரொம்ப கேவலமாகவும் ஒரு ஒரு அருவருக்கத்தக்கதான காரியங்களாகவும் இருக்கிறது. ஆனால் வெளியில பார்க்கும்போது அவர்கள் நல்லவர்களை போல, அவர்கள் நல்ல ஒரு மனுஷர்களை போல அவர்கள் வேஷம் தரித்து திரிகிறார்கள். அதான் வசனம் சொல்றது, நீங்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக, இயேசு எனக்காக பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பிதாவின் வலது பட்சத்திலே இருக்கிறார், எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டோம், எங்கள் பாவத்திலிருந்து விடுதலையானோம்னு நம்புகிற இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் அவரே இரட்சகர் என்று விசுவாசிக்கக்கூடியவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை தான். நீங்கள் யாரு? நீங்களும் நானும் எல்லாருக்கும் காமனா சொல்றது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் எது நிறைவேறதுக்காக நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், எந்த திட்டத்துக்காக இந்த உலகத்துல வாழ்றோம், எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கோம். உலகத்துல காசு சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லக்ஸரிஸா வாங்கணும், அப்படி அந்த நோக்கத்தை, அந்த மாய்மாலமான பிசாசின் சித்தத்தை செய்யறதுக்காக அந்த மாய வலையில சிக்கி தவிச்சு வாழ்கிறவர்கள் தான் பரம அழைப்பின் அந்த குறுகலான வலையை தேர்ந்தெடுக்கிறவர்கள் சிலர் வேதம் சொல்லுகிறது. வசனத்தை கேட்கிறவங்களே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான பரிபூர்ணமான சித்தம், அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இயேசு கிறிஸ்துவான ஒரு மறுரூப வாழ்க்கையை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம். இந்த மறுரூப வாழ்க்கைய உலக மனுஷனை தாங்குறதுலயோ, உலக மனுஷனுக்கு சப்போர்ட் பண்றதுலயோ, ஒரு ஒரு ஊழியத்துக்கு நான் காசு கொடுக்குறேன், ஒரு ஊழியத்தை நான் தாங்குறேன், நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன், அதுல தேவன் பிரியம் கொள்ளுகிறவரே அல்ல. இது மாய்மாலமா பிசாசு என்கிற கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புத அடையாளங்களை செய்வாங்க. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக இந்த வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பகுத்தறிகிறதுக்கான எதுல இருந்து அந்த பகுத்தறி வரும்னா, ஒரு வசனத்தை ஒரு பிரேயர் மீட்டிங்ல போய் உட்கார்ந்துட்டேன், அங்க அவர் செய்தியை கேட்டுட்டேன், இந்த சகோதரர்கள் எந்த செய்தியை கேட்டேன், இதனால பகுத்தறிவு வராது. வேதத்தை அனுதினமும் வாசிப்பதனால தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, தேவ வசனத்தை வாசிக்க வாசிக்க தேவ வசனம் எப்படிப்பட்டதாய் வருகிறது, பலிபீடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்னை எச்சரிக்கிறதாவும் என் பாவத்தையும் என் குற்றத்தையும் கண்டித்து உணர்த்துகிறதாயும் என்னை பாவத்திலிருந்து வேறு அறுக்கிறதாயும் ஆத்தும ரட்சிப்புக்கு நடத்துகிறதாயும் ஆத்தும அறுவடை செய்யத்தக்கதாக தேவ சித்தத்தை நோக்கி ஓடுகிறதுமாயுமாய் பலிபீடத்திலிருந்து வார்த்தை வருகிறதா? இல்ல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ செல்வ செழிப்பாய் இருப்பான்னு கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் மாய்மாலமான சத்துருடைய கிரியைக்கு நேராய் நடத்துகிறார்கள் என்பதை நாம அப்படி கனிகளினாலே அறிந்து கொள்ள முடியும். பரிபூர்ண சித்தம், தேவ சித்தம் செய்வதற்காகவே தேவன் இந்த உலகத்துல நம்மளை வைத்திருக்கிறார். will of God, acceptable and perfect will of God, ஒரு தெளிவான ஒரு தேவ சித்தத்தை செய்யும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாப்பிடுவீங்க அந்த பரிபூர்ண சித்தம், தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதான் இந்த கூடுகையில வந்திருக்கிறோம். இன்னைக்கு உலக மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு தக்க மாதிரி வேஷம் தரிக்கிறார்கள். அவருடைய இருதயத்தின் சுபாவமும் எண்ணமும் ஒன்னா இருக்கு, ஆனால் வெளியே செய்கிற விஷயங்கள் வேறமா இருக்கிறது. தேவன் இந்த இடத்துல நமக்கு சொல்லுது, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கன்னு சொல்லுது.
ஹல்லேலூயா. சில வேத வசனங்களை தியானித்து விட்டு நம்ம இன்னைக்கு நம்மளை பலப்படுத்தும்படியாக தேவன் நம்மளோடு கூட இடைவிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லியிருக்குது, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, கர்த்தர் என்ன பண்றாரா, மண்ணில இருந்து ஒரு மனுஷ ரூபத்தை உருவாக்குறார். உருவாக்கி முடிச்ச உடனே ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானார். வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், மண்ணானது தன்னை உருவாக்கின இடத்திற்கு போவதற்கு முன்பதாகவும் இந்த ஜீவனானது, இந்த ஆத்மாவானது, ஜீவனுங்கிறது இந்த இடத்துல உயிரை மட்டும் கிடையாது, நம்முடைய ஆத்மா, சோல், இந்த ஆத்மாவானது கொடுத்த தேவனிடத்திற்கு போவதற்கு முன்பதாகவும் நீ உயிரோடு இருக்கிற காலத்திலே உன் தேவனாய கர்த்தரிடத்துல திரும்பி உன் பாவத்தை விட்டு வெளியில வா, கர்த்தர் அருவருக்கிற விஷயத்தை விட்டு வெளியில வா, கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக அனுதினமும் வேதத்தை வாசி, கர்த்தர் சந்நிதியில முழங்கால் படு. அது என்ன பண்ணும்னா உன்னையும் காக்கும், உன் சந்ததியையும் காக்கும், உன் சந்ததியின் சந்ததியும் ஆவிக்குரிய ரீதிகளில பரலோகத்துக்கு போகும்படியாக அது ஆவியில நடத்தும் என்பதை ரகசியமாய் சொல்லப்பட்டதுதான் இந்த வேத வசனம். வேதத்தை சும்மா வாசிக்கலங்க, நாங்க வேதத்தை நம்ம சும்மா வாசிக்க சொல்லல. எதற்காக வேதத்தை வாசிக்க சொல்றோம்னு கேட்டீங்க அப்படின்னா, வேத தியானிப்பு. நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்றேன், அந்த மீட்டிங் அட்டன் பண்றேன், இதெல்லாம் செகண்டரி, இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதையும் விட பிரதானமானது, மிக முக்கியம், more important, more vital. எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வேதத்துல எவ்வளவு தூரம் தனிமையா உட்கார்ந்து அதை வாசிக்கிறீர்கள் என்பதே தேவன் பிரியம் கொள்ளுகிறா இருக்கிறார். He want to speak with you. அவர் உங்களோடு பேசணும்னு ஆசைப்படுகிறார். எதன் மூலமாய் பேசுவார்? வேத வார்த்தையின் மூலமாக பேசுவார். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அதுல ஒரு வார்த்தை உங்களோட பேசும், உங்களை புதிதாக்கும், உங்களை மறுரூபப்படுத்தும். மண்ணில இருந்து எடுத்தது மண்ணுக்கே போயிருந்த சரீரம், இந்த ஆத்மா ஜீவன் தேவன்கிட்ட போகும். அதான் இந்த இடத்துல முதலாவது அதிகாரத்திலே, முதலாவது விஷயத்திலே கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா, ஆதியாகமத்துல சொல்லிட்டார், ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். யாரு? ஆதாமை உருவாக்கி, மண்ணினாலே உருவாக்கி, அவன் மூக்குல ஒரு காத்த ஊதுறாரு, அவன் ஜீவாத்மா ஆயிட்டான். நீங்க அந்த வசனத்தை ஃபுல்லா நீங்க தியானிச்சு பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, அநேக காரியங்கள் அங்க புதைபொருளா சொல்லப்பட்டிருக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கும் வைத்தார். டு ட்ரெஸ் இட் அண்ட் இட் டு கீப் இட். அது என்ன ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாதுங்க. நீங்க அந்த ஆதியாகமம் இந்த மேல சில வசனங்கள் விட்டு பாத்தீங்களா, அதை நீங்க வாசி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டார். 6 முதல்ல வந்து அதுவே வந்து தண்ணி பாய்ச்சிக்கும், அதுவே எல்லாம் பண்ணிக்கும். இவன் அது சும்மா அப்படியே மேனோட்டமா அந்த சூப்பர்வைசர் வேலைம்பாங்க, கறி நோகாத வேலை. ஸ்தோத்திரம். கறி நோகாத வேலைன்னா சூப்பர்வைசருக்கு என்ன வேலைன்னா, எவனா செய்யற வேலை குத்தம் கண்டுபிடிக்கிறது. அப்படியே மேல இப்படி பண்ணு அப்படி பண்ணு. He did not work hard. அவன் கடினமான உழைப்பு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே கீழே வேலை செய்யறவனா இப்படி செய்ய அப்படி செய்யு வாயால வடை சுட்டுட்டு போயிடலாம். அந்த சூப்பர்வைசர் வேலையை கொடுத்துதான் ஆதாம கொண்டு போய்ங்க அந்த ஏதேன் தோட்டத்துல வைத்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு தேவன் உங்களை என்னையும் உலக மனுஷன்ல இருந்து வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்னா, அவர் திட்டம் செய்கிறதுக்கு. அவர் திட்டம் என்னது? இயேசுவை அறியாதவருக்கு ஏசப்பாட்ட வாங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், எல்லாத்த பிரச்சனையில இருந்து விடுதலை தருவார். இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறமா ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அங்க அழைத்து போறதுக்கு அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புறவரால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாதுங்கிற அவரை குறித்த ஒரு சுவிசேஷம் சொல்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த லோகத்துல ஜீவனோடு வைத்திருக்கிறார். இட்ஸ் a supervisor job. It's not a hard job. இது கடினமான வேலையே கிடையாது, மிகவும் எளிதான வேலை. அதை செய்யும்படியாதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த வசனத்தை வாசிக்கிட்டு இருக்க வேலை கர்த்தர் தெளிவாய் சொன்னார். என்ன சொன்னார்னா, சிலருடைய திருமணங்கள் நடந்திருந்தாலும் சரி, திருமணம் ஆக போகிறவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த வார்த்தையை கணவனும் மனைவியும் சேர்ந்திருந்து தியானிப்பது நல்லது. அது ஆவியில உங்களை பலப்படுத்தும். நீங்க என்ன பண்ணணும்? மனைவியை கூட்டு பக்கத்துல வச்சுக்கணும். திருமணமானவர்கள் மனைவியை பக்கத்துல வச்சுட்டு மனைவியும் கணவனும் இந்த வார்த்தைகளை தியானிக்கணும்.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தயவு செஞ்சு கணவனும் மனைவியா இருக்கிறீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து கொஞ்சம் 2 பேரும் மாறி மாறி அதை வாசிச்சு கர்த்தர் என்ன விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க நீங்க தனிமையா வாசிச்சு கொள்ளுங்க. திருமணம் ஆக போகிறவர்கள் இதை நீங்கள் வாசித்து பலப்பட்டுக் கொள்ளுங்க. இது ஆவிக்குரிய ரீதிகளே உங்களை பலப்படுத்த வைக்கும். கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆதியாகமம் 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. 19ஆம் வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 2:19 திரும்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா வெளியில இருக்கிற மண்ணை வச்சு சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் மண்ணுனால உருவாக்கி அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுத்து இதுக்கு என்னென்ன பேர் வைக்கணும் நீ சொல்றியோ அந்தந்த பேர் படியே விளங்கட்டும்னு அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அவன் அந்த மிருகத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் அந்தந்த நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் என்னென்ன பேர் வச்சானோ ஆதியாகமம் 2:20 சொல்லுது ஆதாமுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கும், அதனால ஆதியாகமம் 2:20 சொல்லுது அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். He was giving some freedom to the human being. கர்த்தர் மனுஷனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். என்ன சுதந்திரத்தை? நீ எதனாலும் அடிச்சு சாப்பிடு, எதனாலும் பண்ணு, உனக்கு ஒரு சுதந்திரத்தை நான் கொடுத்திருக்கிறேன், இந்த மிருகத்துக்கு நீயே ஒரு பேரை வைன்னு அதுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். அவன் என்னென்ன பேர் வச்சானோ அதுபடிதான் இன்னைக்கு வரைக்கும் விளங்கிக்கிட்டு இருக்கு. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. 21ஆம் வசனம் சொல்லுது கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்போனார். அவன் ஒரு அயர்ந்த நித்திரை. நமக்கு தெரியும் அப்படித்தானே, அடிச்சு போட்ட மணி தூங்கிட்ட என்ன நடந்ததே தெரியலமாலாம். அந்த மாதிரியான ஒரு அயர்ந்த நித்திரையை தேவன் அவருக்கு வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார். ஸ்தோத்திரம். நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எப்படி கேட்டீங்கன்னா இப்பவுமே உங்களுக்கு தெரியும், இடுப்புல பெண்கள் வந்து குடத்தை வச்சுட்டு போவாங்க, ஆண்களால வைக்க முடியாது. The scientific reason was hiding here. அதற்கான ஆதாரம் எதற்காக ஆண்களால இடுப்பு பகுதிகளில அந்த குடத்தை வச்சுட்டு கொண்டு போக முடியும்னா அந்த இடத்துல கர்த்தர் எலும்பை உருவிட்டு தான் சதையை வச்சு அடைச்சு வச்சிருக்காரு. பெண்களுக்கு விலா எலும்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஸ்தோத்திரம். இதுக்கப்புறம் இருக்க அந்த 2 வசனத்தை தேவ பிள்ளைகளை திருமணமானவர்கள் கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் உட்கார்ந்து அந்த 2 அதிகாரத்தையும் 2 வசனத்தையும் வாசிச்சு கொள்ளுங்க. அது உங்களை ஆவியில பலப்பட வைக்கும். அது உங்களை என்ன பண்ணா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாருங்க விஷயத்த கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள வைக்கும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21க்கு அப்புறம் உள்ள வசனத்தை வாசிக்காததுனாலதான் இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளதாக பிரச்சனை, அநேக கணவன் மனைவிக்குள்ளதாக பிரச்சனை. அந்த விஷயத்தை வாசிச்சு 2 பேரும் கை கோப்பி ஜோம் பண்ணிட்டாங்கன்னா the problem will be solved. அதை நான் உங்க கைகளை கொடுத்துறேன். தயவு செஞ்சு அதை வாசிங்க. ஆதியாகமம் 2:22ஆம் வசனத்துல இருந்து அடுத்த இருக்கிற வசனத்தை தயவு செஞ்சு எழுதி வைத்துட்டு இந்த பிரேயர் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கணவனும் மனைவியும் சேர்ந்து வாசியுங்க. ஸ்தோத்திரம். அடுத்துல 2 வசனத்தை வாசிச்சிருந்தேன். ஆதியாகமம் 2:22 தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்ப அவர் அந்த எலும்பை உருவிட்டார், தூங்க வச்சு உரும்பி அந்த எலும்புல இருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி அந்த மனுஷியை கொண்டு வந்து யார்கிட்ட? ஆதாம்கிட்டே கொடுக்குறாரு. இப்ப ஆதாம் பாக்குறான், அவனுக்கு தெரியுது ஏதோ ஒரு ஆபரேஷன் நடந்த மாதிரி இருக்கு, காணாம பேசிட்டு. அப்ப ஆதாம் சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். 24:25 ஆதியாகமம் 2:24-25 அடுத்த இருக்கிற அதிகாரத்தை நீங்க தனியா அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. அங்க கணவனும் மனைவியும் எப்படி இருக்கிறார்கள், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ரகசிய புதைபொருள் அந்த இடத்துல இருக்குது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாத்துட்டீங்கன்னா
கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல உருவாக்கி விட்டுட்டாரு. அவர் எதற்கு? அவர் ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது. அவர் சித்தம் செய்ய வேண்டும், அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவத்தோடு வர வேண்டும் சொல்லிட்டுதான், எப்பா எல்லாத்தையும் சாப்பிடு, அந்த கனி நடுவுல இருக்க மரத்து கனியை மட்டும் சாப்பிடான்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தாரு. ஆனா கட்டளை மீறிட்டாங்க. கீழ்ப்படிதல் இல்ல. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அது யாரா இருந்தாலும் சரி. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்துல உலாவுகிறதுக்காக தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல இவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வசனம் சொல்லுது, ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எப்படி ஜீவிக்கணும்னா, பைபிளை வாசிச்சு ஜெபம் பண்ணி அனுதினமும் அந்த தேவ அனுபவத்துக்குள்ள போக முடியாம நாம் நம்மளை ஒழித்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம ஒழிச்சு ஓடிக்கிறோம், அதை சார்ந்து விடுகிறோம், தேவ அன்பை மறந்துடுறோம். எவ்ரிஒன், எல்லாருமே தான். இப்ப தேவ ஆவியானவர் கீழே வந்து அந்த தோட்டத்துல உலாவுறனா அவர் சத்தத்தை கேட்ட உடனே இவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப கர்த்தரு ஆதாம கூப்பிட்டு, நீ எங்க இருக்கன்னு கேட்காரு. அதற்கு அவன் சொல்றான், நான் ஆதியாகமம் 3:10 அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். ஸ்தோத்திரம். அவர் கேட்பாரு, நீ உனக்கு நிர்வாணியா இருக்க உனக்கு யாரு சொன்னது? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல விஷயத்த நீ கீழ்ப்படியாம சாப்பிட்டேன்னு கேட்கும் போதுதான் அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரியும். தேவ சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்ற நோக்கத்தை மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கும் தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்தை சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒரு எச்சரிப்பை, ராஜாதி ராஜா வரப்போகிறார், அதி சீக்கிரத்துல நியாய தீர்ப்பு நடக்க போகிறது, எதற்காக இந்த ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டது, எதற்காக இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் என்பதை மறந்து போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவ ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருங்க. மத்தேயு 6:4 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 ஓனர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 2 ஓனர் கீழே நீங்க போய் வேலைக்கு செஞ்சீங்கன்னா உங்க சாப்டர் காலின்னு சொல்லுது. ஏன்னா, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். 2 பேத்துக்கு கீழே வேலை செய்யணும்னா ஒருத்தர் இதை செய்யும்போது அதை செஞ்சுட்டு இருந்தா இன்னொருத்தர் வந்து அதை செய்யும்பாரு. So they are not possible to do the same work at the they are not unable to do the same work at that time. ஒரே நேரத்துல 2 வேலையை செய்ய முடியாது. அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்துவோட அந்த மறைபொருளை கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, தேவனுக்கும் தேவ ஊழியம் செய்யக்கூடியவர்கள் குறித்து, தேவ பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. You cannot serve God and mammon. ஒண்ணு தேவனுக்கு பிரியமாய் தேவ சித்தத்தை செய்யும்படியாக உலக கஷ்டத்திலும் உலக உபத்திரவத்திலும் அவருக்காய் வைராக்கியமா ஓடக்கூடிய சூழ்நிலையில ஓடக்கூடிய தேவ பிள்ளைகள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ சித்தத்தை நிறைவேறாமல் உலக பொருளாதாரத்திலும் மாய்மாலத்தையும் கூறி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவர்கள் கேட்டிலும் பிச்சிலும் அவர்கள் நரகத்துக்கு போறது மட்டும் கிடையாது, அவர்களோடு திரள் கூட்டத்தையும் நரகத்துக்கு நேரா நடத்துறாங்க. எதற்காக தேவன் நம்மளை இந்த உலகத்துல வைத்தார்? எதற்காக சிருஷ்டித்தார்? அவர் சித்தம் செய்யும்படியாக. தேவ சித்தம் என்னதுங்க? தேவ சித்தம் நான் காசு சம்பாதிக்கணும், நல்லா செழிப்பா இருக்கணும், நான் நல்லா சாப்பிடணும், உலகத்தானுடைய பாரம்பரியத்தை, அந்த பழக்க வழக்கத்தை, புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். They want to live the luxurious life in this world. அவர்கள் உலகத்துல ஆடம்பரமா செல்வ செழிப்பா வாழணும்னு தான் விரும்புறாங்க. தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதையெல்லாம் தேவன் தருவார். அவர் விரும்புகிற சித்தம், அவரை பற்றி பிறருக்கு எடுத்து கூறுவதே பிரதானமான ஒரு விருப்பமா கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு நான் ஊழியம் செய்யணும் கிடையாது. தேவனை நான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டேன்னா அவருக்கான ஒரு ஓட்டம், அவருக்கான ஒரு விஷயத்துல ஒரு வைராக்கியமா இருக்கணும். Why I was arranging this meeting? நான் எதற்காக இந்த தேவ வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எதற்காக இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கேன்னா, இதனால எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு நினைச்சேன்னா அது கள்ள தீர்க்க தரிசனம், அது கள்ள போதகம். எதற்காக இந்த விஷயத்தை சொல்றேன்னா,
சிலர் வழி விலகி, சிலர் உலக ரீதிகள்ல தேவ பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா உலகத்தின் சோர்வுகளும், உலகத்தின் கஷ்டங்களும், உலகத்தின் விஷயங்களும் அவரை நெருக்குகிற வேளையில, தேவனை விட்டு அவர் விலகி போகிற எண்ணங்கள் வருகிற வேளையில கர்த்தருடைய ஆவியாருடைய வார்த்தை வெளிப்பட்டு, ஓ மகனே, ஓ மகளே, திகையாதே, கலங்காதே, திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட பின்புலமாய் இருக்கிறேன். மரண ரீதிகளிலும், ஓ உபத்திரவத்திலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும் உன்னை நான் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிற வாக்கு தத்தத்தை சொல்லும்படியாகவே கர்த்தர் இந்த இடத்துல இந்த மீட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது தேவ பிள்ளைகளே. கர்த்தர் தெய்வமானால், எலியா சொல்லுவான், கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகால பின்பற்றுங்க. அந்த இடத்துல பாகால்னு சொல்லப்பட்ட மறைபொருள் எதை குறித்து சொன்னா, உலக பிரகாரமான காரியங்கள், உலக மனுஷனுடைய வழிபாடுகள், உலக மனுஷனுடைய திட்டங்கள், அவருடைய ட்ரெடிஷனலுக்கு போகாத. யூ ஹேவ் டு செப்பரேட் ஃப்ரம் தம். அவர்களில் இருந்து உன்னை நீ வேறுபடுத்து, நீ தேவனோடு ஐக்கியப்படுத்து, உன்னை நீ புதிதாக்கு, மறுரூபப்படுத்து. உங்கள் உள்ள புதிதாக கடவுது. கரை திரை அற்றவர்களாக தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தோடு நாமும் பரிசுத்தப்பட்டு அநேகர தேவன ரீதிகளில் நடத்தும்படியாக ஒரு சித்தத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 7:21 சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என் நாமத்துல நீ பிசாசை விரட்டுவேன், பேயை விரட்டுவேன், தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், அநேக மீட்டிங் நடத்திருப்பேன், என்ன பண்ணிட்டு போ. ஆனால் நீ நடத்தின மீட்டிங், நீ நடத்தின ஆர்கனைசேஷன், நீ சொன்ன சுவிசேஷம் எல்லாம் ஓகே தான். அதனால தேவ சித்தத்தை நீ செஞ்சியா இல்லையா? தேவன் சித்தம் என்னது? பிறனுடைய மனைவியை இச்சையா இருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றின் இச்சையா இருப்பாயாக, உன்னை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. தேவன் நீதான் தேவன் தங்கோ ஆலயம், அந்த ஆலயத்தை நீ பரிசுத்தப்படுத்தணும். அந்த ஆலயத்தை நீ கெடுத்து போட்டா தேவன் உன்னை கெடுத்து போடுவாருங்க. ஒரு சுவிசேஷத்தை நீ சொன்னையா இல்லையா? மாய்மாலமான போதகத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா உனக்கு ஐயோ. அது யாரா இருந்தாலும் சரி, தேவ சித்தத்தை செய்யணும். அவர் சித்தம் செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பேனா இல்லாமல், கடைசி காலத்துல என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்துகிறேன்னு சொல்ல எவனும் வரமாட்டான்னு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 12:50 சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இந்த இடத்துல என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல மேலுள்ள அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, உடைய சகோதரரும் தாயாரு வெளியில வெயிட் பண்றாங்க. மரியாளும் அவருக்கு அவருடைய குழந்தைகளும் வெளியில வெயிட் பண்றாங்க. தாயும் சகோதரன் வந்திருக்க. அப்பதான் சொல்ற, யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு தாய்? என் பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். தேவ சித்தத்தை செய்கிறவனுக்கு மேல்தான் தேவ அன்பு பெருகுகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 10:22 சொல்லியிருக்கிறார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். சிலர் சொல்றது உண்டு, நான் பைபிளை வாசிக்காம இருந்துட நிம்மதியா இருந்துருவேன், இந்த ஏசப்பான்னு ஏத்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு போராட்டம் கஷ்டம், இதுக்கு நான் பழைய இடத்துக்கே போயிடலாமே. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்றதுன்னா, ஏசப்பாட்ட வந்துட்டேன்னா சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், ஆனா கவலைகள் குறையும் சொல்லவே இல்லை. உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்குறேன். மத்த மனுஷன மாதிரி அல்ல, நான் தேற்றுகிறதா இருக்கிறேன். உங்கள் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவுலோடு தேவன் சொன்னது போல இனி நம்மோடும் சொல்லுகிறார். என் சித்தத்தை நீ செய்யி, உன் சித்தம் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். திகையாதே, கலங்காதே. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:28 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், ஆத்துமா நம்முடைய ஜீவன், நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இரத்த சாட்சிகள் ஸ்தேவான் முதல் சகரியா முதல் இந்த அநேக பேர் இயேசுவுக்காக பிதாவுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க துணிந்தார்கள்.
கொண்டு போட்ட வேலையில தேவனுக்கு அவருடைய சீஷர்கள் எல்லாமே தங்களுடைய ரத்தத்தை சிந்தி தங்களுடைய மரணத்தின் நிமித்தமாய் தேவனை மகிமைப்படுத்தின அவங்களுக்கு தெரியும். மிஞ்சி போன இந்த சரீரத்தை தான் நீ கொல்லுவ, என் தலையதான் நீ வெட்டுவ, ஆனால் என் ஆத்துமா என் தேவனோடு நித்திய நித்தியகாலமாய் நிரந்தரமா இருக்க போறது. இந்த கொஞ்ச கால வாழ்வைக்காக அவரை நான் மறுதளிக்க மாட்டேன்னு அவருக்காய் வைராக்கியமாய் இருந்து ரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த ஆத்மாவை சரீரத்தையும் நரகத்துல அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும், அது கேட்டிலும் பச்சிலும் நம்மை சிக்க வைக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நித்தியத்துக்கு நேராய் போகும். அது அழிவிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும் அவருக்கு பயப்படவே அல்லாமல் வேற எண்ணத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் கேட்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. மத்தேயு 10:32-33 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். யாரும் வெக்கப்படாம என்கிட்ட சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல பேசுகிற வேலைகள்ல எல்லாம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஓகே தான் தம்பி, ஆனா நீ எப்படினாலும் சுத்திக்கிட்டு வந்து ஏசு நல்லவன்றத ஏசப்பா ஏத்துக்க சொல்ற, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் சிலர் இதுக்கு மேல போய் இந்த பிரேயர் மீட்டிங் லிங்க் அனுப்புறதுனால எனக்கு இண்டிவிஜுவலா பேத்துட்டு, தம்பி எல்லாம் ஓகே தான் தம்பி, அந்த லிங்க் மட்டும் நீ அனுப்பாது. ஸ்தோத்திரம், நான் சரிண்ணே இனிமே நான் அனுப்பல, சாரி. ஏன்னா இதற்கப்புறம் அவருடைய ஆத்துமாக்களுக்கும் அவருடைய விஷயத்துக்கும் அவர் நியாய தீர்ப்புனால கர்த்தர் தான் கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் அதற்கு பாத்திரம் அல்ல. அவங்கதான் வேண்டான்னு போறாங்க, நம்ம வேணான்னு சொல்லல. ஸ்தோத்திரம். அவர்கள் முன்பதாக என் பிதாவின் நாமத்தை சொல்லுவதற்கு நான் வெட்கப்படேன். எல்லாம் புறஜாதிகள், தேவனை அறியாத இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். நான் நிறைய பேர் பிளைட்ல பாக்குறவங்க, டிரான்சிட்ல மலேசியால பார்த்தவர், தாய்லாந்துல பார்த்தவர், எல்லாரோட நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் இப்பவும் அந்த மீட்டிங் லிங்க் அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். தேவனை அறியாத இந்து சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ள மச்சா எல்லாரும் நான் அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எப்படியாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும், என் தேவனுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறதுலே நான் வெட்கப்படேன். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, நீ அறிக்கை பண்ண நான் அறிக்கை பண்ணுவேன், உன் சந்ததியை நான் காப்பேன். நீ அவன் முன்னாடி சொல்லணும்னு கூச்சப்பட்டுட்ட, அவ்வளவுதான், நம்ம சாப்டர் காலி. ஸ்தோத்திரம். நித்தியத்துக்கு போக முடியாது. அதற்காக கர்த்தர் இந்த உலகத்துல ஜீவனோடு நம்மளை வைத்திருக்கிறார். மத்தேயு 10:33 இயேசு கிறிஸ்து சொல்றார், மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பதாக மறுதலிப்பேன். ஏசப்பாவா எனக்கு தெரியாது, நாங்க ஏசப்பாவெல்லாம் கும்பிட மாட்டோம் அப்படின்னு யாராவது தூற்றுறாச்சு அவங்க முன்னாடி போய் நீ அவங்களோட சீஞ்ச அடிச்சுட்டு அலைஞ்சா தேவன் உன்னையும் மறுதலிப்பான். என் குழந்தைகளோடு நான் சொல்லுகிறது உண்டு. உங்க குழந்தைகளை நீங்க எப்படி வளர்க்கணும்னா, தேவ பிள்ளைகளே, முதலாவது கனமும் மரியாதையும் மகிமையும் தேவனுக்குன்னு சொல்லி வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்னா, இதெல்லாம் நான் கேட்பேன், என் பசங்க 2 பேரு எப்பா என்ன பிடிக்குமா, என் மூத்த மலை பிடிக்குமா இளைய மலை பிடிக்குமா மாத்தி மாத்தி கேட்பாங்க. முதல்ல அப்பாவுக்கு ஏசப்பா தான் பிடிக்கும், அதுக்கு அப்புறம் தான் யாருனாலும். இப்ப உங்களை கேட்கும் போதும் அப்பா கேட்கும் போதும் நீங்க என்ன சொல்லலாம், முதல்ல யார பிடிக்கணும், ஏசப்பாவை தான் பிடிக்கணும். அதுக்கு அப்புறமா தான் உலகத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரா வேணா இருக்கட்டும். The first priority is giving to God. நீங்க அதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். வேதம் நமக்கு அப்படித்தான் போதிக்கிறது. மத்தேயு 10:10 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ யாருக்கு வேணாலும் கொடு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. தன் ஜீவனை காக்கணும்னு நினைக்கிறவன் அதை இழந்து போறான். என் நிமித்தமா ஜீவனை இழந்து போயிட்டான் அப்படின்னா அவன் அதை காப்பான். எப்படி காப்பான்? இங்கிருந்து நித்தியத்துல போய் நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஆத்மாவும் சரீரமும் விழுந்த கொஞ்ச கால வாழ்க்கையை விட்டு நிரந்தரமான ஒரு இலக்கை நோக்கி அங்க நீடித்து இருக்க போற விஷயத்தை தான் கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு பதிவு பண்ணுகிறார்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறவனை யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் என்னையும் ஏற்றுக்கொள்கிறான், என்னை அனுப்பினரையும் ஏற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவான சொல்லுகிறார். மத்தேயு 16ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு 24ல, 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் ஏசப்பா பின்பற்றி வந்துட்டேன். ஒரு இடத்துல ஏசப்பா பார்த்து கேட்கறாங்க சீசர்கள் எல்லாமே, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம், எங்க மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டோம், எங்க கப்பலை விட்டுட்டோம், எங்க போட்டை விட்டுட்டோம், நாங்க செஞ்சுட்டு வந்த எல்லா தொழிலையும் விட்டுட்டு உமருக்கு பின்னாடி வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்பாங்க சீசர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நியாய தீர்ப்பின் நாளிலே இந்த 12 பேரும் 12 ஒரு சிங்காசனத்துல ஊற்று நியாயாதிபதியா என்னோடு கூட நியாயம் தீர்க்கிறவர்களாய், நீங்கள் சேனையுடைய கர்த்தருடைய தூதர்களாய் நியாய தீர்ப்பினாலே என்னோட 12 சிங்காசனத்துல இருப்பீங்கன்னு அவர்களை குறித்து இக்காலத்து பாடுகள் இனிமேல் ஒரு மகிமைக்கு ஒப்பா இருக்கும் என்று அவர்களுக்கான ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த உலகத்துல தேவனுக்கா எதெல்லாம் விடுறோமோ அதுக்கு மேலான பலனை தேவன் அங்கு கொடுப்பார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைகிறான். நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா நீங்க என்ன மாத்துங்க, நீங்க எனக்கு விடுதலை கொடுங்க, நீங்க என்ன நடத்துங்கன்னு அவர் பக்கமாய் திரும்புகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவரே அல்ல. வசனம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஜீவன்கிறது நம்முடைய ஆத்மாவை குறித்து சொல்லுது. உன் ஆத்மா கெட்டு போயிட்டு, உன் ஆத்மா உலகத்துக்குள்ள போயிருச்சு, உன் ஆத்மா இச்சிக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றிட்ட, உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஒண்ணுமே கிடைக்காது. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். காணிக்கையை கொடுத்துட்டேன், அதை கொடுத்துட்டேன், அதெல்லாம் அழிஞ்சு போகிறது. கர்த்தர் அதன் மேல் பிரியப்படுகிறவர் அல்ல. அவர் பலியின் மேலும் ரத்தத்தின் மேலும் அவர் பிரியப்படுகிற தேவனே அல்ல. காணிக்கை மேலும் காசு மேலையும் அவர் ஆசை கொடுக்கிறவரே அல்ல. அவர் விரும்புகிறது, மகனே மகளே உன் இதயத்தை எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேனே எதிர்பாராயோ என்கிற ஒரு அருமையான பாடல் உண்டு. மோட்ச வாழ்வுக்கு போகும்படியாக கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை அவர் பக்கமாய் திரும்பும்படியாக விரும்புகிறார். மத்தேயு 11:27 சொல்லப்பட்டது, சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவருடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவானவர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறோ அவருக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய சித்தம் யார் மேல் விருப்பமா இருக்கிறதோ அவரை தேர்ந்தெடுப்பார். வேறொருவனும் பிதாவை அறியான். 11:28 ஒரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்படுகிறதுனால என்ன இருக்குன்னா இருதயத்துக்குள்ள ஒரு பாரம், ஒரு கஷ்டம், ஒரு நிம்மதி இல்ல, ஒரு அழுகை, வாழ்க்கை ஒரு வெறுப்பாவே கசப்பாவே போயிட்டு இருக்கு, அழிவை நோக்கி ஓடிட்டு இருக்கு. நான் செத்தா போதும், இதுல இருந்து விடுதலை ஆயிடுவான்னு பிசாசு ஒரு மாய்மாலமான ஒரு எரிச்சலையும் ஒரு தற்கொலை ஆவிகளையும் இருதயத்துக்குள்ள போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். அதை எல்லாத்தையும் வெளியில வரணும்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உலக கவலையினாலோ உலக விஷயத்தினாலோ உன் உற்றார் உறவினர்கள் தூற்றுறதுனாலயும் எல்லாத்தையும் இழந்து ஒரு இருதயத்துல கஷ்டத்தோடு இருக்கிறையா, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். Come unto me, all ye that labor and are heavily laden, and I will give you a rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஒரு அமைதியை தருவேன். இயேசு என்கிற ஒரு நாமத்தை சொல்லுகிற நிமித்தமாக இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. இயேசு ரட்சகர் என்று சொல்றதுனால என் இருதயத்தின் பாரங்கள் நீங்குது. இயேசுவே என் கடவுள் என்று கூப்பிடுவதன் நிமித்தமாக உலகத்தின் பாரத்திலும் உலகத்தின் மாய்மாலத்திலும் உலகத்தின் கஷ்டத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை அவர் கொடுக்கிறார். 11:29 சொல்லுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் எப்படிப்பட்ட ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் சொல்றாருன்னா, நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அவர்கிட்ட வந்துட்டேன்னா எனக்கு காசு வந்துடும், பணம் வந்துடும், நான் உலகத்துல பிறகு மாதிரி அப்படி செல்வேன்.
அப்படிப்பட்ட அழிந்து போகிற காரியத்தை கூடாது. உங்கள் ஆத்மா நித்திய காலமா தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நீடித்த ஒரு இளைப்பாறுதலை குறித்து தேவன் சொல்லி இருக்கிறார். அவரை நம்புகிறவருக்கு அவர் நீடித்த இளைப்பாறுதலை தர வல்லவராயிருக்கிறார். என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இந்த இடத்துல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 16:13 இயேசு பிலிப்பு செசரியா திசையெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு தன்னுடைய சீசரை நோக்கி அவங்களோட ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னங்கன்னா, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறேன் என்று கேட்டார்கள். அப்ப அதுக்கு அவங்க சீசர் எல்லாம் பதில் சொல்றாங்க. அதற்கு அவர்கள், சிலர் உங்களை யோவான் சொல்றாங்க, யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். எப்ப அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், என்னை பார்க்கிறவர்கள் இவர் தீர்க்கதரிசி அதை செய்யறாரு அதெல்லாம், நீங்க என் கூட வாரீங்களே, நீங்க என்னை பத்தி யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ சீமோன் பேதுரு உடனே பிரயத்திரமா சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றான். பேதுரு தான் கொஞ்சம் முந்திரி கொட்டை, எல்லா விஷயத்திலுமே முந்திக்குவான். ஏசு கிறிஸ்துவ சிறைப்பிடிக்க வரும்போதே ஐய மல்கூசுங்கிறவன் காதை துண்டை வெட்டி போட்டுட்டு அவனாலுக்கு ஏசப்ப மேல கை வச்சு பாருங்க, கூட சீசெல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. இவன் சொல்றான், விடமாட்டேன், வெட்டிடுவாங்கிறான். உன் உரையை உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தாலே மடிகிறான். அதனால அதை உத்தரவு போட்டு பட்டயத்தை எடுக்காத, அதற்காக நான் வரல, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நான் வந்திருக்கிறேன். என் பிதாவின் சித்தம் என்னது? நான் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக என் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே அநேகருடைய பாவங்கள் கழுவும்படியாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாகவே வந்தேன். அதை நிறைவேற்ற நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். 16:17 இயேசு சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், உன் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்பாடுகளை கொடுக்கிறவரும் தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறவரும் குடும்பத்துல நடக்க போற விஷயத்தை சொல்கிறவரும் அவர் தாங்க. அவரை போல தேவன் வேற ஒருவருமே இல்லை. மத்தேயு 16:12 சொல்லுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எனக்காய் நீ எப்படிப்பட்ட பாடுபட போறங்கிறத கர்த்தர் முன்பதாக அரைஞ்சிட்டு பேதுருட்டு அப்பமே சொல்லிட்டார். சொல்லிட்டு பேதுருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். இது எனக்கு இந்தியாவில் இருக்கும்போது திருமணத்துக்கு முன்பதாக எனக்கு கொடுக்கப்பட்ட, எங்களோட ஆலயத்துல கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்த வசனம். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பெல்லாம் கிடையாது. அப்போ சர்ச்சுக்கும் போவான், தியேட்டருக்கும் போவான், இஷ்டத்துக்கு வாழ்வோம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் வசனத்தை தியானிக்கும் போது, அற்பமாயும் தருதலையாயும் உலகத்தின் மாம்சத்திலும் கேட்டிலும் சிக்கி தவித்த என்னை குறித்து உம்முடைய திட்டம் பெரிதா இருந்ததே தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பமே அவர் முன்குறிச்சிட்டாருங்க. உன் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை நான் முன்குறித்தேன் என்கிற வாக்கு தத்தத்தின் நிமித்தமா கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்த வாசனம். அப்ப சும்மா வாசிட்டு விட்டேன். ஆனா இன்னைக்கு வாசிக்கும் போது அதுல எவ்வளவு புதைபொருள் இருக்குதுன்னு ஆராய முடிஞ்சது. மத்தேயு 16:19 சொல்லுது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். வசனம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் தான். பேதுருக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனம் இன்னைக்கு நமக்கும் கொடுக்கப்படுது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நமக்கும் தர அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதற்கு அவர் கேட்கிறது அனுதின வேத வாசிப்பு, தேவனோடு உள்ள ஜெபம். அதை தவிர வேற எதையுமே அவர் கேட்கல. மத்தேயு 16:20 அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி தம்முடைய சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தாரு. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு விஷயம்னா, அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுன்று 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அவர் எப்படி பாடுபட போறார், எப்படி வேதப்பட போறார், யார் அவங்களை சிலுவையில் அறைய போகிறார், யாரு அந்த ஆசாரியர் வேதபாரகர்கள் மூலமா எனக்கு இவ்வளவு பாடு வர போறது, என்னை கொன்னு அடக்கம் பண்ணி உள்ள வச்சிருவாங்க, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு சீசர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கிட்டாரு.
அப்ப பேதுரு சொல்றான், அவர் தனியா ஏசப்பா தனியா அழைச்சு கொண்டு போய் அவரை இது உமக்கு நடக்க கூடாது, இப்படி எல்லாம் எரிச்சக்கூடாது, நடந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு அவன் ஏசப்பாவுக்கு அட்வைஸ் கொடுக்கிற வேளத்துலதான் ஏசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவரை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறாய் என்றார். இன்னைக்கு வேத வசனமும் தேவ திட்டமும் தேவ வார்த்தையை சொல்லக்கூடியவர்களும் தேவ சித்தத்தை தேவ சிந்தனையை நிறைவேற்றுகளா இல்லாமல் அவர்கள் உலக பிரகாரமா மாம்சத்துல பிசாசின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாகவும் தேவனுடைய வார்த்தையை ஆணித்தனமாய் சொல்லுவதில் சோர்ந்து போகிறார்கள். ஏன்னா வாக்குத்தத்த வசனத்தையும் தேவனுடைய வார்த்தையும் உண்மையும் தெளிவும் சொல்லிட்டோம்னா இவன் எனக்கு தசம பாகம் கொடுக்க மாட்டான், இவன் ஏன் சர்ச்சை விட்டு வேற சர்ச்சைக்கு ஓடிடுவான். இவர்கள் தேவ சித்தத்தை செய்வதல்ல சுய சித்தத்தை செய்கிறவர்களாவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவரை விட்டு விலகு. இயேசு கிறிஸ்துவ தேவனுக்கு ஏற்றவரை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறாய் என்றார். இத்தனைக்கும் பேதுரு என்ன பண்றானா, அவரோடு டிராவல் பண்றான், அவரோடு சுவிசேஷம் சொல்றான், எல்லாமே நடக்குது. ஆனாலும் பிசாசின் கிரியைகள் உள்ளே இருக்கிறது. வேத வசனத்தை சொல்லக்கூடியவர்களே தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் தேவனோடு இடைவிட விடாதபடியாய் அடிக்கடியாய் பிசாசின் கிரியைகள் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வந்துருது. அதற்காகத்தான் நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்ல ஜாயின் பண்றது. நம்ம சில நேரத்துல வேதத்தை வாசிக்க முடியல, என் கண்கள் கட்டப்பட்டது போல இருக்குது, என்னால எடுக்க முடியல. வேத கூடுகையில தேவ கூடுகையில நம்ம வருகிற வேலையில அங்கிருந்து தேவ வார்த்தை நம்மளோட பேசி நம்ம அந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அதற்காக தான் தேவ வார்த்தையில நம்ம கேட்கிறோம், தேவ கூடுகையில நம்ம கலந்து கொள்கிறோம். 18 சொல்லுது, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போ ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சித்தம் செய்யணும், பிள்ளைகளை போல மாறணும், மறுரூபமாகணும், பரிசுத்தப்படுத்தணும், பரிசுத்தமாகணும், ஆத்தும ரட்சிப்பு செய்யணும். இதுதான் தேவ திட்டம். தேவ பிள்ளைகளை அதற்காக தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்கிறார். மத்தேயு 18:8 சொல்லப்பட்டிருக்கு, உன் கையாவது உன் காலாவது உனக்கு ஏதாவது தேவ சித்தத்தையும் தேவ விஷயத்தையும் செய்ய முடியாத இடர்ல உண்டாக்கிடுச்சு, ஏதாவது பண்ணிச்சுன்னா அதை தரித்து எரிந்து போடு. 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினிலே நரகத்துக்குள்ள போற தள்ளப்படுவதை பார்க்கணும், நரகத்துக்குள்ள போற பார்க்கணும். சப்பானியா ஊனனா நித்திய பிரவேசிப்பதே உனக்கு நலமா இருக்கும் என்றார். மத்தேயு 18:9 உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். சொல்லுகிறார் மத்தேயு 18:19-20 எப்படி ஜெபிக்கணும். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்திலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தார். ஒருமனப்பாடுனா இப்ப நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அதே சிந்தையோடு அதே விஷயத்தோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். நீங்க கணவனும் மனைவியும் ஒருமனமாய் தேவனே எங்களுக்கு இந்த விஷயத்துல இருந்து, எங்களுக்கு இந்த போராட்டத்திலிருந்து, எங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு நீங்கள் ஒரு மனதோடு 2 பேரும் ஒரு மனசோடு இருக்கணும். கணவன் நல்ல விசுவாசத்துல ஒரு மனசோட ஜெபிக்கிறான், தேவனே எனக்கு குழந்தைய கொடுங்க. மனைவி ஆமா கொடுத்துருவாரோ, எனக்கே உடம்பு சரியில்லை, ஒரு அவிசுவாசமா இருந்தன்னா அந்த ஒருமைப்பாடு இல்ல, அதனாலதான் குழந்தை வரல இன்னைக்கு வரைக்கும். உங்கள் இருவருக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு வந்துருச்சு. தேவனின் பொருளாதார ரீதியில இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுப்பார். தேவன் எனக்கு ஒரு நிரந்தர வேலையை கொடுப்பார். தேவனின் என் காரியத்தை மாற்றுவார். தேவனின் குழந்தைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். என் குழந்தை என்ன மாதிரி முட்டா பெயர் இருந்தாலும் நான் என் பொண்டாட்டியும் ஒரு மனமா உட்கார்ந்து என் தேவனிடத்துல அழுது ஜெபிப்போம். என் தேவன் அதை மாற்றுவார்னு ஒரு மனப்போட இருந்தீங்கன்னா அதை அப்படியே நிறைவேற்றுவார் என்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்து ஆகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால், எந்த காரியம் இருந்தாலும் சரி 2 பேரும் ஒரு மனமா. நாங்கள் சில நேரங்கள்ல ஊழியத்துக்கு போன காலகட்டத்துல கல்லூரி படிக்கிற வேலையில தியேட்டர் அந்த பிலிம் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். ஊரா போய் என்ன பண்ணுவோம்னா அந்த திரையை கட்டி நம்ம ஊர்ல ஒரு 4-5 தடவை நம்ம அந்த திரை மினிஸ்ட்ரி பண்ணிருக்கோம். நம்ம தெருவுல பண்ணிருக்கோம், வேற 2-3 தெருவுலையும் வேற வேற ஸ்ட்ரீட் வைஸா போய் நாங்க பண்ணிருக்கிறோம்.
நிறைய ஊர்களை போன உடனே அந்த பிலிம் மினிஸ்ட்ரி அதை எடுத்து எல்லாத்தையும் மாட்டிடும். செட்டப் எல்லாம் பண்ணி முடிச்சா மேகம் கரு கரு கருன்னு வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொல்லுவாங்க, மழை வரப்போகுது, எப்பா நீங்க ப்ரொஜெக்டர் ஸ்பீக்கர் ரொம்ப காசு கொடுத்து வாங்கிருப்பீங்க, நனைஞ்சு வம்பா போயிருப்பாங்க. அப்போ அந்த அந்த மீட்டிங் நடத்தக்கூடிய அந்த அங்கிளும் நாங்களும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தாலே மழை வரக்கூடாதுன்னு ஒருமனப்பட்டு ஜெபிச்சிருவோம். ஹல்லேலூயா. மழை வந்து ஒரு தூரலோட ஒரு டாப்ல அப்புறம் ஒரு சொட்டு விழாது, அப்படியே போயிடும். ஒருமனப்பாடு ஜெபம். சில இடங்கள்ல ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். ஹல்லேலூயா. வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரமும் மழை இல்லையா. அங்க இருந்து அந்த சிஸ்டர் போன் பண்றாங்க, ஒருத்தங்க போன் பண்ணி, தம்பி அங்கிள் நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, மழையை நிறுத்திட்டு கட்டிட்டு போயிட்டீங்க, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணி அந்த மழையை வர வைங்க. ஒரு மனப்பாடு நிமித்தமாய் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எவர்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறார்களோ அந்த ஒருமனத்தின் நிமித்தமாய் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வசனம் ரொம்ப தெளிவா சொல்றது. மத்தேயு 18:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்றார். இப்ப நம்ம இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். 2 பேரோ 3 பேரோ கூட்டம் அதெல்லாம் கிடையாது. 2 பேரோ 3 பேரோ ஒரு மனசோடு இருந்துட்டோம்னா அங்க தேவன் அந்த கூட்டத்தின் நடுவே வந்து விட்டார்னு வசனம் சொல்லி இருக்கு. ஹல்லேலூயா. கடைசியான வசனத்துக்கு வந்துட்டோம். மத்தேயு 18:11 வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஏசப்பா எதற்காக வந்தார்னா, நம்ம எல்லாம் கேடு செஞ்சு இருதயத்துல கெட்டதை நினைச்சு, யோசனை சிந்தையில கெட்டதை நினைச்சு, உலக மனுஷனை போல கெட்ட விஷயங்களையும் கெட்ட காரியத்திலையும் பாவத்திலையும் மூழ்கி இருந்த நம்மளை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க, ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா வீட்டுல வைப்போமா, நாத்தம் தாங்காது, தூக்கி வெளியில போட்டுருவோம். ஒரு மனுஷன் மரிச்சிட்டார்னா அந்த மரித்த சரீரத்தை ஐஸ் பெட்டியில வச்சிருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு வைக்க மாட்டாங்க. இப்பதான் ஐஸ் பெட்டி எல்லாம், பழைய காலத்துல ஐஸ் பெட்டி கிடையாது. எப்பா நாத்த எடுக்க ஆரம்பிச்சிச்சு, தூக்கு 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 கொண்டு இப்ப முடிச்சிருவோம். அவங்க வரல, அவங்க வர்றாங்க இல்லையா, இதுக்கு மேல வச்சிருந்தா உடம்பு என்னது, நாத்தம் தாங்காது. கெட்டு போன அந்த நாத்தம் பிடிச்ச உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வந்தாருங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனது என்னன்னா யாருமே விரும்ப மாட்டோம். கெட்டு போனது நமக்கு என்ன, தூர கொட்டுறதுதான் உதவும். அப்படி தூர கொட்டப்பட வேண்டிய என்னையும் உங்களையும் ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார், புதிதாக்கும்படியாக வந்தார், மறுரூபப்படுத்தும்படியாக வந்தார், பரிசுத்தப்படுத்தும்படியாக வந்தார், தன் ஜீவனை கொடுத்தார், தன் ரத்தத்தை கொடுத்தார். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு நல்லவனுக்காக ஒருத்தனை பண்ணலாம், ஒரு சப்போர்ட் பண்ணலாம். கெட்டவனுக்காக யாராவது ஒருத்தன் தன் ஜீவனையும் கொடுக்க துணிவானா, என் ஏசப்பா ஒருத்தரை தவிர வேற எவ்வளவு முடியாது உலகத்துல. கெட்டு போன எனக்காகவும் உங்களுக்காகவும் தன் ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார். அவர்தான் ரட்சகர். எதற்காக இந்த சுவிசேஷத்தை சொல்றோம், எதற்காக ஏசப்பா பத்தி சொல்றோம், எல்லாம் ஏசப்பா பார்த்தா வாங்க, ஏசப்பாவை ஏத்துக்கோங்க, இந்த உலகம் சீக்கிரம் அழிய போகுது, இந்த உலகத்தை விட்டு நித்தியத்துக்கு போக போறோம், இதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை நம்பி அதை விட்டுறாதீங்கயா, இங்க வாங்க வாங்க வாங்கன்னு எதற்காக கூவி கூவி அடிச்சு சொல்றோம்னா, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இயேசு கிறிஸ்து காலதாமதம் பண்ணுகிறதுனா ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கப்படுவதாகவே அவர் காலதாமதம் பண்ணுகிறார். அவருடைய வருகை எப்போ இருக்குன்னா, மத்தேயு 24:14 சொல்லுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் யாரு, கெட்டு போன ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், அவர் பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கார், ராஜாதி ராஜாவை வரப்போகிறார் என்கிற சுவிசேஷம் உலகமெங்குள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். Everyone can know about Jesus Christ. அப்பொழுது முடிவு வரும். அவர் வர்றதுக்கு காலதாமதமானா இன்னும் நிறைய பேருக்கு இயேசுவை பத்தி தெரியல. இயேசு என்கிற ஒரு பேரும், அவர் எதற்கு வந்தார், எதற்கு மரித்தார், எதற்கு உயிரோடு எழுந்திருந்தார், அவர் திரும்பியும் வரப்போகிறார், அவர் ராஜாதி ராஜாவை வரப்போகிறார், நித்திய வாழ்வு இருக்குது என்பதை குறித்த சுவிசேஷம் எல்லாருக்கும் உரைக்கப்படுகிற சூழ்நிலையிலே அவர் ராஜாதி ராஜாவே வருவார். அவர் மேக மேதிலே வருகிற வேளையில பலசாலி முதலாய் நடுங்குவார், கார் இருள் உலகத்தை மூடிடும், அந்தரங்கம் உண்டாகும், சூரியன் இருளாகும், சந்திரன் மறைந்து போகும். அவருடைய வருகைக்கு பலசாலி முதலாய் நடுங்குவான். குகைகளிலும் பள்ளத்தாக்குகளும் அண்டர்கிரவுண்ட் சிட்டியிலும் போய் ஒளிஞ்சு கொள்வாங்க.
ஹalleluya ஸ்தோத்திரம். அவருடைய குறித்த சாட்சியை சொல்வதற்காகவே நம்மளை வைத்திருக்கிறார். இப்ப நம்முடைய மத்தியில இருக்கிற பிரதர் ரெஸ்டன் ஃபைனல் பிரேயர் பண்ணுவாங்க. பேசுறா தம்பி. கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபம் பண்ணலாம். சர்வ வல்லமையுடையவனேப்பா, இந்த வேலைக்காக நன்றி. இது ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்டில் பெற்றுக்கொண்ட இந்த வல்லமையான வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. இது ஆவியானவரே, எங்களோட நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமையா இருந்ததுக்காக நன்றி செலுத்துறோம். இதோ நாங்க எங்க லைஃப்ல நாங்க செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக ஒரு முக்கியத்துவத்தை நாங்க அன்னைக்கு அறிந்து கொள்ள நீங்க செய்யறதுக்காக நன்றிப்பா. நீ எங்களோட இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. இதை நாங்க அப்படியே காதுல வாங்கி மறந்துட்டு அப்படியே போகாதபடி இந்த நீங்க சொன்ன ஒருமைப்பாடு, விசுவாசம் எல்லாவற்றையும் நாங்க செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்காக ஓட எங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. ஆவியின் கனிகளை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ ஆவியான வசனங்களை நாங்க படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ நீங்க எங்களை ஆலயமா நீங்க வச்சிருக்கீங்க. அதை நாங்க உணர்ந்து கொள்ள பரிசுத்தமா எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்தமா நாங்க வாழ உதவி செய்யுங்க. நீங்க எப்பொழுதும் எங்களை காண்கிற தேவனா இருக்கீங்க. அதுக்காக நன்றிப்பா. உங்களுக்கு பிரியமான வழிகளை நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரத்த சாட்சியா நாங்க மதிக்க எங்களை பயன்படுத்துங்கப்பா. அந்த அளவுக்கு விசுவாசத்தோட நாங்க நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற மூர்க்க குணங்கள், பரிசுத்தம் இல்லாத குணங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி நீங்க எங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கீங்க அப்படிங்கறது உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ நீங்க நாங்க தனிமையில இல்ல, நாங்க இருக்கிற ஒவ்வொரு வேலையும் யார் எங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க எங்களோடதான் இருக்கீங்க. எங்களோட ஆவியில நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு நன்றி தகப்பனே. அதை நாங்க எப்பொழுதும் நினைவு கூட எங்களுக்கு உதவி செய்யுங்க. சோதனை நேரத்துல நாங்க ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ நீங்க எப்படி வாழணும் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கீங்க. ஜெபத்தை கொடுத்து நீங்க அதிகமா முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்க பேசியிருக்கீங்க. ஆண்டவரே, இவங்களை நாங்க உணர்ந்து கொண்டிருக்கோம். இதில் நாங்க ஃபாலோ பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கொடுத்த ஒவ்வொரு இசப்பா உண்மையான வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுக்கு பிரிவான வழியில் நாங்கள் உதவி செய்யுங்க. இது உங்களை ஒவ்வொரு பாருங்க பண்ணிக்கிறோம். வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், 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 ஆமென்.